உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒவ்வொரு பர்த்டேக்கும் அப்பா வாழ்த்து சொல்ல மாட்டாரா நான் ஏங்கிட்டு இருந்தேன். அது இந்த பர்த்டேக்கு நடந்துருச்சு. எப்படியோ அவர் கையால gift கூட வாங்கிட்டேன். ஆனா இத்தனை வருஷமா என் பர்த்டேவை சந்தோஷமா கொண்டாடின இந்த வேலை கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கூட வரலையே. என்ன ஆச்சு? இத்தனை வருஷம் என் பர்த்டேவை திருவிழா மாதிரி கொண்டாடினியே, இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சா வேலா? என் வாழ்க்கையில எப்பவுமே ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு கிடைக்காது போல. நீ என் கூட இருந்தப்போ அப்பா தள்ளி இருந்தாரு, இப்போ அப்பா என் கூட இருக்காரு. ஆனா என் வேலைன்னு நானே தள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சே. எப்பவுமே என் பர்த்டே அன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் நீ எனக்கு விஷ் பண்ணி மெசேஜ் பண்ணுவ. உன்னோட வாழ்த்து தான் எப்பவுமே எனக்கு முதல் வாழ்த்தா இருக்கும். ஆனா இந்த வருஷம் மட்டும் ஏன் எனக்கு இன்னும் எதுவுமே அனுப்பாம இருக்க வேலா? நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா? எல்லாம் என் தலை எழுத்து. சர்வமங்கலம் பிராப்திரஸ்தோ. இந்தாங்கம்மா. தீர்காயுஷ்மான் பவ, தீர்கசுமங்கலி பவ. போலாங்கம்மா. சரி வேலா, அப்ப நான் கிளம்பட்டுமா? அம்மா இருங்கம்மா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலாம். ஏன்பா? அம்மா வந்ததும் வந்துட்டீங்க, அப்படியே உங்க பொண்ணை பார்த்துட்டு போயிடுங்க. யாரு வள்ளியையா? ஐயோ வேண்டாப்பா, அவளுக்கு ஏதோ தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையா ஆயிடும். ஏமா இப்படி பதறீங்க? வள்ளி மேடத்துக்கு தான் உங்களை யாருன்னே தெரியாதுல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? யாரோ மாதிரி நின்று பார்த்துட்டு போயிடுங்க. எதுக்கு வேலா இதெல்லாம்? அம்மா பக்கத்துல வரலன்னா கூட பரவாயில்லம்மா, கொஞ்சம் தள்ளி நின்னாச்சும் பார்த்துட்டு போயிடுங்க. மேடம் 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 என்ன மேடம்? என்ன மேடம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க? என் பர்த்டேக்கு விஷ் பண்ணாதவங்களெல்லாம் நான் ஏன் பார்க்கணும்? ஓஹோ, அதுதான் கோவமா? பாத்தீங்களா, என்ன எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வரும்? அப்படின்னா உங்களுக்குள்ள இன்னும் லவ் இருக்குன்னு தானே அர்த்தம்? லவ்வோ இல்ல ஒன்னும் இல்ல. எப்பவுமே முதல்ல விஷ் பண்றவங்க திடீர்னு பண்ணலனா எல்லாருக்குமே அது தோன்றது தானே. அப்படியா? அதுக்கு தான் நம்ம எப்பவுமே வர கோயிலுக்கே கரெக்டா வந்தீங்களா? நான் இங்க இருப்பேன்னு தெரிஞ்சுதானே வந்தீங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன? ஐயோடா, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. சாதாரணமா கோயிலுக்கு வந்தது கூட நீ வந்து உனக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பாக்காத. இல்ல மேடம், போதும். ஆயுஷ்மான் பவ. இந்தாங்கம்மா. சகலகாரியம் பிராப்திரஸ்தோ, தீர்கசுமங்கலி பவ. மேடம் வேலா, என்னாச்சு மேடம்? நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல வேலா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பாவோட அன்பை மறுபடியும் இழந்துருவனோன்னு ஒரே தவிப்பா இருக்க வேலா. இந்த பயத்துல இருந்தும் தவிப்புல இருந்தும் எனக்கு விடுதலை வேணும் வேலா. அந்த நிம்மதியை நீதான் கொடுக்க முடியும். உன் மனசை மாத்திக்கிட்டு என்னை விட்டு விலகிட்டேன்னா எல்லாமே நல்லபடியா நடந்துரும். யாருக்கும் எந்த மனஸ்தாபமும் இல்லாம எல்லாரும் எப்பவுமே இருக்கிற மாதிரியே இருக்கலாம். நம்ம எல்லாரும் எப்பவும் இருக்கிற மாதிரியே இருப்போம் மேடம்.
ஆனா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே, அதுதான் எங்க பிரச்சனையே. திரும்பவும் சொல்றேன் பாரு, நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற வேலா. மேடம் 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 நில்லுங்க மேடம். கோச்சுக்காதீங்க மேடம், வாங்க நானே உங்களை டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன் இருங்க. அத்தை, வள்ளி வந்துட்டாங்க, வாங்க. வேணா வேலா, நான் யாருன்னு தெரிஞ்சா சங்கடமாயிடும். வேணா விட்டுரு. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு உங்க முகமே ஞாபகம் இருக்காது, வாங்க. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குப்பா. வேணா விட்டுறேன். அத்தை, இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறீங்க, அதுவும் இல்லாம இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் வேற. உங்க ஆசீர்வாதம் இல்லைன்னா எப்படி? வாங்க அத்தை. சரி, நீ போ, நான் வரேன். சூப்பரு. எங்க போன? அது நம்ம கணேசனை வேண்டல மேடம், அதான் போய் வேண்டிட்டு வரேன். அம்மா, ஐயோ, அம்மா இத புடி. அம்மா, அம்மா, என்னாச்சும்மா? அம்மா என்னாச்சு? வேலா, போய் தண்ணி கொண்டு வா, சீக்கிரம் போ. சரி. அம்மா, அம்மா, அம்மா என்னாச்சுமா? இங்க பாருங்க, என்னாச்சு? என்னாச்சுமா? இந்தாங்க மேடம். மா, தண்ணி தண்ணி குடிங்க. குடிங்கம்மா. போதுமா? இந்த வேலா. ஆ. பாத்துமா. ஒன்னும் இல்லம்மா. தனியா வந்திருக்கீங்களா? உங்க கூட யாரும் வரலையா? எனக்கு யாரும் இல்லம்மா, தனியாதான் வந்தேன். ஓ. உங்க வீடு இங்க பக்கத்துல இருக்கா இல்ல தூரமா இருக்கா? இங்கதாம்மா, பக்கத்துலதான். ம். அப்பனா ஒண்ணு பண்ணுங்க. இனிமே உங்களுக்கு எப்பவாச்சும் கோயிலுக்கு வரணும்னா என்ன கூப்பிடுங்க. என் நம்பர் எடுத்துக்கோங்க, நான் வரேன். என் நம்பர் 444. அம்மா, இன்னைக்கு மேடத்துக்கு பர்த்டே, அப்படியே விஷ் பண்ணிடுங்கம்மா. மேடம், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, எந்திரிமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.